தமிழ் உள்ளங்களே அனைவருக்கும் வணக்கம் வணக்கம். பெரியகுளம் ஜெயராஜ் அன்னபாக்கிய மகளிர் கல்லூரி வழங்கும் தினம் ஒரு திருக்குறள். வெகுளாமை. குறள் எண் 304. நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உளவோ பிற. முகத்தில் மலர்ச்சியையும் மனதில் மகிழ்ச்சியையும் கொன்றுவிடும் சினத்தை விட ஒருவனுக்கு பெரிய பகை வேறு எதுவுமில்லை. கோபம் கொடூரமானது. கோபம் கொண்டால் முகத்தில் சிரிப்பு வராது, மனதில் மகிழ்ச்சியும் இருக்காது. ஆமாங்க, சினம் நம்மை நாமே அளிக்கும் உட்பகை என்பார்கள். கோபம் பற்றி புத்த பெருமான் இப்படியாக கூறுகிறார். கோபத்தை கையில் வைத்திருப்பது மற்றவர் மீது எரிவதற்கு எரியும் கரியை கையில் பிடிப்பதற்கு சமம். அது முதலில் உன்னைத்தான் சுட்டரிக்கும் என்கிறார். ஏங்க, யாராவது எரியும் கொல்லிக்கட்டைய விரும்பி கையில் பிடிப்போமா? இல்லை இல்லை. ஒரு சிறுவனுக்கு கடுமையாக கோபம் வரும் குணம் இருந்தது. அவனது தந்தை அவனிடம் ஒரு மரப்பலகையையும் ஒரு பை நிறைய ஆணிகளையும் கொடுத்தார். உனக்கு எப்பொழுதெல்லாம் கோபம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த பலகையில் ஒரு ஆணியை அடி என்றார். முதல் நாள் அவன் 30 ஆணிகளை அடித்தான். நாளாக நாளாக ஆணிகளை அடிப்பதை விட கோபத்தை கட்டுப்படுத்துவது எளிது என்பதை உணர்ந்தான். ஆணி அடிக்கும் எண்ணிக்கை குறைந்தது. ஒரு நாள் அவனுக்கு கோபமே வரலங்க. உடனே தன் தந்தையிடம் முறையிட்டான். தந்தை சொன்னார், இப்போது உனக்கு கோபம் வராத ஒவ்வொரு நாளும் அடித்த ஆணிகளை எல்லாம் ஒவ்வொன்றாக பிடுங்கிவிடு என்றார். சிறுவனும் அவ்வாறே செய்தான். பலகையில் இருந்த ஆணிகள் அனைத்தும் அகற்றப்பட்டன. தந்தை அவனிடம் பலகையை காட்டி, மகனே, பலகையை பார். ஆணிகள் இல்லை, ஆனால் அதில் விழுந்த வடுக்கள் அப்படியே இருக்கின்றன. நீ கோபத்தில் பேசும் வார்த்தைகள் கூட இவ்வாறுதான் வடுக்களை ஏற்படுத்தும். உன்னுடைய முக மலர்ச்சியையும் அக மலர்ச்சியையும் அது நிரந்தரமாக பாதிக்கும் என்றார். உடனே சிறுவன் கோபத்தின் நிலை அறிந்து தன்னை மாற்றிக்கொண்டான். அது சரி, கோபம் பற்றி நம் ஔவையார் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போமா? ஆறுவது சினம் என்றார். அதாவது கோபம் என்பது தனியக்கூடிய தன்மையுடையதுன்னு சொல்றாங்க. மகாத்மா காந்தி அவர்கள் கோபம் நெருப்பை போன்றது, மற்றவர்களை சுடுவதற்கு முன்னால் மனிதனை சாம்பலாக்கி விடும் சொல்றாரு. லியோ டால்ஸ்டாய் என்ன தெரியுமா சொல்றாங்க? நீ கோபமா இருக்கும்போது பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் உன்னுடைய பலவீனத்தை உலகிற்கு வெளிப்படுத்தும் சொல்றாரு. முக அழகையும் அக அழகையும் சிதைக்கும் கோபம் நமக்கு வேணுமா? கோபத்தை விடுத்து மகிழ்ச்சியாக வாழ முற்படுவீங்களா? என்னங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஓ, மனசுல உள்ள கோபத்தை எல்லாம் துடைத்து கொண்டு இருக்கீங்களா? அருமை அருமை. நன்றிங்க. நாளை சந்திப்போம் புதிய கருத்தோடு, புதிய குரல் அமுதோடு.